அண்ணாச்சி ஒரு லோடு தேங்காய் கொண்டாந்து வீட்டில் இருக்குங்க. தேங்காய் உரிக்கிற மிஷின் ஒன்று பண்ண போகிறேன். டெஸ்டிங்கு தேவைப்படுது. சீக்கிரம் ஆகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் உரிக்கிற மிஷின் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு 400 தேங்காய் உரிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றதான் பிளான். என்ன நடக்க போகுது அப்படின்றது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.25 இன்ச் ஸ்கொயர் டிப் 1.5 அடி நீளத்தில் 2 பீஸும் 1/2 அடி நீளத்தில் 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிளாக அடிக்கிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பைக் இன்ஜின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இன்ஜின் எடுத்து நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்துட்டு வைக்கிறேன். பைக் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையை வந்துட்டு மாட்டிட்டு போல்ட்டை போட்டுக்கிறேன். இந்த பட்டை வந்துட்டு எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இன்ஜினில் நான் ஒரு 3 இடத்துல சப்போர்ட் பண்ணி வெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஜின் அப்படியே திருப்பிட்டு இன்னொரு ஸ்கொயர் டிப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப்பை சென்டரில் வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு 1.5 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 5 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கீழே ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழே ஒரு பீஸ் வச்சு வெல்ட் அடிச்சு பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையும் இந்த ஃப்ரேமையும் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு நம்ம வெல்ட் அடிச்சுக்கலாம். எதுக்காக நல்ல கனமான ஸ்கொயர் டிப் எடுக்கணும்னு சொல்கிறோம்னா, இந்த ஸ்கொயர் டிப் தான் நம்மளோட மிஷினில் வந்துட்டு ஒரு சேசிஸ் மாதிரி இருக்க போகுது. அடுத்ததாக 1.25 இன்ச் ஸ்கொயர் டிப்பில் ஒரு இன்ச்சு நீளத்தில் ஒரு 2 பீஸும் ஒரு 5 இன்ச்சு நீளத்தில் ஒரு 2 பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து எப்படி வச்சுட்டு வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. அடுத்ததாக 2 நம்பர் பில்லோ பிளாக் பேரிங் எடுத்து வச்சிருக்கேன். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா P204. இதோட இன்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 mm ராடு வந்துட்டு இந்த பேரிங்கில் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பேரிங் எடுத்து வச்சோம் அப்படின்னா பேரிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு லெங்க்தாக இருக்கணும். இந்த பிளேட்டை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஸ்கொயர் டிப் இங்கே வச்சுட்டு வெல்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்ட் அடிச்சிக்கலாம். இந்த பேரிங்கை நம்ம எந்த இடத்துல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத கரெக்டாக ஒரு முறை வந்து பார்த்துங்க. அடுத்த 20 mm ராடு ஒரு 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ராடை எடுத்து அந்த 2 பேரிங்குள்ளாரையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ராடு அங்கிட்ட அசையக்கூடாது அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அலன்கியை போட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ராடு வந்துட்டு எங்கிட்டுமே அசையாது. இதே போல் அந்த 2 பேரிங்லேயும் நான் அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேரிங் அந்த பிளேட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மார்க்கரை வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். தேங்காயை நம்ம உரிக்கும் போது இந்த பேரிங்லேயும் நம்மளுக்கு அதிக அளவு லோடு வந்து ஆக்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து அசைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா பெரிய சைஸ் போல்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போதைக்கான ஃபுல்லாக வந்துட்டு டைட் பண்ண போகிறதில்ல. அடுத்த நான் எக்ஸல் பைக்கோட ஸ்ப்ராக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தான் நம்மளுக்கு 50 டீத்து கிட்ட வரும். நம்ம நார்மலாக மற்ற வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா டீத் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். டீத் எதுக்காக அதிகமாக இருக்கணும் அப்படின்றத ஃபைனலாக வந்துட்டு சொல்கிறேன். இந்த ஸ்ப்ராக்கெட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா போல்ட்டு போடுறதுக்கான ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மேலே நான் காம்பஸ் வச்சுட்டு ரவுண்டாக வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணணும். அந்தளவுக்கு ரவுண்ட் இருந்தால் வந்துட்டு போதும். இப்போ இந்த பீஸை இந்த ஸ்ப்ராக்கெட்டோட கரெக்டான சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ப்ராக்கெட்டில் சென்டரில் நம்மளுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு அதை வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸான ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் எடுத்து அந்த பீஸுக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய நம்ம போட்ட ரவுண்டையும் இதையும் வந்துட்டு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணிடலாம். அப்படியே வச்சுட்டு அந்த போல்ட்டுக்கான ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மார்க்கரை வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு இன்ச்சு லெங்த் இருக்கிற மாதிரி ஒரு 4 போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட் எல்லாத்தையும் அந்த ஓட்டையில் வந்துட்டு போட்டுக்கிறேன். இந்த பிளேட் அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்துட்டு மாட்டிக்கலாம். மாட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு மேலே இருக்கக்கூடிய போல்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு வந்து டைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த போல்ட்டோட ஹெட் எல்லாத்தையும் அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் வந்துட்டு கிடச்சிருச்சு. இந்த பீஸை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேரிங்கில் வந்துட்டு ஒரு ராடு வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ராடில் வச்சு நம்ம வெல்ட் பண்ணணும். எந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஜினோட ஸ்ப்ராக்கெட் இருக்கும்ல, இன்னொரு ஸ்ப்ராக்கெட் அந்த சைடில் வந்துட்டு வர மாதிரி வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் கரெக்டான சென்டரில் வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சும்மா அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் எடுத்து அந்த ராடு கூட சேர்த்து வெல்ட் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ப்ராக்கெட்டை ஒரு வேலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நட்டை வந்துட்டு கழட்டிட்டு ஈஸியாக வந்துட்டு கழட்டிட்டு மாட்டிடலாம். அதுக்காக தான் இப்போ இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, இது இன்ஜினில் இருக்கக்கூடிய இன்னர் ஸ்ப்ராக்கெட்டுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ப்ராக்கெட்டை வந்து உள்ளார தள்ளிக்கிறேன். தள்ளிட்டு இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பேரிங்கோட போல்ட் நெட் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு டைட் பண்ண போகிறேன். அடுத்ததாக இந்த நீளத்துக்கு தேவையான செயின் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த செயினை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேரிங் இந்த ஸ்ப்ராக்கெட் செட்டப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 அடி கேப் விட்டு, ஏன்னா நம்ம தேங்காய் உரிக்கும் போது இந்த இடத்துக்கு நம்ம கைக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் ஸ்கொயர் டிப் வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு எல்லாங்கில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எல்லாங்கில் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்கொயர் டிப்புக்கு மேலே வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். எந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு வெல்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தீங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததான் நம்ம இப்போ தேங்காய் உரிக்கிறதுக்கான ஒரு பாறையை வந்துட்டு செய்ய போகிறோம். கதவுக்கெல்லாம் ஒரு இரும்பு பட்டம் வந்துட்டு போடுவாங்க சைடில், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இது. இந்த இரும்பு வந்துட்டு எம்எஸ் விட நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக வந்துட்டு வளையாது. அதுக்காக தான் இந்த இரும்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து தேங்காய் உரிக்கிற பாறையெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வந்துட்டு தேவை. இப்போ நம்மளுக்கு ஷார்ப்பாக ஒரு 2 பீஸ் கிடச்சிருச்சு. இதில் ஒரு பீஸ் என்ன பண்ணுறேன்னா அந்த எல்லாங்கள் வச்சிருக்கோம்ல, எல்லாங்களோட கரெக்டான சென்டரில் உள்பக்கத்தில் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். எங்கே அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். இப்போ அடுத்ததாக 20 mm ராடு ஒரு 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 20 mm புஷ் வந்து இரும்பு கடையெல்லாம் வந்து கிடைக்கும். அது ஒரு 2 நம்பர் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த புஷ்ஷை வந்துட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்ஷுக்கு இடையில உள்ள கேப் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பாறை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா ஷார்ப்பாக, அதுக்கான கேப் தான் இருக்கணும், அதோட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக ஆடும். இப்போ இந்த ராடை எடுத்து உள்ளார விடுறேன். அந்த ராடு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷுக்கு வெளியில் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சோண்டு இருந்தால் வந்துட்டு போதும். அடுத்து நம்ம இன்னொரு பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஷார்ப்பாக, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ராடு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ராடுக்கு மேலே வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாறை இருக்குல்ல, இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்ஜின் ஓடுறது மூலமாக இந்த பாறை வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். அடுத்தது 5 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி ஒரு 2 இரும்பு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாறையில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வருது பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம வெல்டு பண்ணணும். அது வெல்டு பண்ணும்போது இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸில் இருக்கணும். இந்த நம்ம வைக்க போகிற ராடு வந்துட்டு மேல் பக்கமும் பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. இன்னொரு பீஸாக இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்லேருந்து நம்மளுக்கு ஷாஃப்ட் வருது இல்லையா, அந்த ஷாஃப்ட்டோட எண்டில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 இன்ச் போல்ட் ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 பீஸ் வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம்ல, அதோட மேல் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்த நான் கனமான செயின் எடுத்து வச்சிருக்கேன். இந்த செயின் எல்லாத்தையும் ஒன்று லிங்க் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு வெல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வெல்டு பண்ண செயினாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. சிலது வெல்டு பண்ணாமல் வளைச்சி மட்டும் விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செயினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லோடு தாங்காது, அறுந்துடும். இந்த செயின் எடுத்து நம்ம போல்ட் வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் வந்து மாட்டி விட்டுறேன். இன்னொரு சைடில் நான் சும்மா வச்சுட்டு பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த சைடை வந்துட்டு சுற்றுறேன் பாருங்க, சுற்றும் போது இப்படி தான் வந்து நம்மளுக்கு போகுது. அதாவது பாறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இந்தளவுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆக தேவையில்லை. அதனால என்ன பண்ணுறேன்னா செயினை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்துட்டு பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாறை வந்துட்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே நம்மளுக்கு போதும். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் செயின் தேவைப்படுது அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் முன்னாடி ஒரு 20 mm புஷ் காமிச்சேன் 2 நம்பர், அதே போல் இன்னும் 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த செயினோட எண்டில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடக்கூடிய இந்த நட்டு வந்துட்டு கலந்து வரக்கூடாது. அதுக்காக அந்த போல்ட்டையும் நட்டையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு பாறையை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாறையோட சைடில் வந்துட்டு ஒரு போல்ட்டை வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அந்த பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் பின்ன தள்ளி ஒரு இரும்பு பிளேட்டை வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்த நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த போல்ட் இருக்குல்ல, அந்த போல்ட்டில் மாட்டிட்டு அந்த சைடில் வந்துட்டு நம்ம பட்டை வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு மாட்டிடலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு பாறை இருக்குல்ல, இதில் தான் நம்ம தேங்காய் வந்துட்டு குத்தி உரிக்க போகிறோம். அப்படி குத்தி உரிக்கும் போது இந்த செயின் வந்துட்டு இழுக்கும் இல்லையா, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டிப்பில் வந்து லோடு அதிகமாக வரும். அதனால் அந்த ஸ்கொயர் டிப் உள்ளாக வளையுமோ அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட மிஷினுக்கான மோஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்னென்ன தெரியல, நம்மளோட மிஷினை வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ஃபினிஷான ஃபீலே வந்து கிடைக்கல. அது ஏன் அப்படின்றது எனக்கும் வந்துட்டு சத்தியமாக தெரியல. இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா பைப்பு, இது பார்த்தீங்கன்னா சும்மா சப்போர்ட்டுக்கு வந்துட்டு வச்சிருக்கேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய தான் நம்மளோட மிஷினு. இப்போ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உட்கார சீட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் ஒரு சஸ்பென்ஷன் வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். சைலன்சர் இல்லாமல் நம்ம மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. சரின்னு சைலன்சரை பார்த்தீங்கன்னா பாதியாக வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாஞ்சை வந்து கிராஸாக வச்சு வெல்டு பண்ணிட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் மாட்டும் போது அப்படியே கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினுக்கான மொத்த ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மிஷின் இப்போ தாங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லுக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம இப்போ நம்மளோட மிஷின் வந்துட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் அசையக்கூடிய பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து தேய ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஆயில் கூட வந்துட்டு போட்டுக்கலாம். ஆயில் போட்டோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். கிரீஸ் போட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். நம்மளோட மிஷின் வந்துட்டு 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா எவ்வளோ பெட்ரோல் எடுக்கும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த இன்னொரு விஷயம், நம்ம இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீ போகும் இல்லையா, அந்த கீயில் ஒரு சுவிட்சை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, நம்மளோட இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கியர் ராடு வந்து வைக்கல, அதனால் கட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீரை வந்து போடுறோம். அவ்வளோதான். எப்படி இந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இன்ஜினை வந்துட்டு ஃபஸ்ட்டு கீரில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கீர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம டார் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பெரிய ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு ஒரு 10 டைம் சுற்றினாலும் இந்த ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செயினில் வந்துட்டு செம்ம டாருக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இழுத்து நிறுத்தணும் அப்படின்னா கூட வந்து நிறுத்த முடியாது. இதுவே நம்ம இந்த இடத்துல பெரிய ஸ்ப்ராக்கெட் போடலை அப்படின்னு வச்சுக்கலாம், டார்க் வந்துட்டு கம்மியாகிடும். நம்ம தேங்காய் எடுத்து அந்த பாறையில் குத்துனதுமே நம்மளோட இன்ஜின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். எப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேங்காய் உரிச்சு காமிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஞ்ச தேங்காய், பச்சை தேங்காய், சேப்பு தேங்காய் எல்லா தேங்காயும் வந்துட்டு எடுத்து வந்திருக்கேன். இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம உரிக்க ஆரம்பிக்க போகிறோம். கடவுளே, இங்கே பாருங்கள், ஒரே குத்து தாங்க, பாதிக்கு அப்புறம் வந்துடுச்சு. ஓகே, வேறு லெவலுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஒரு தேங்காய்க்கான வேலை. இந்த தேங்காயை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் உரிச்சிருப்போமா. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிஷின்லேயும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக வந்து உரிக்க முடியும். இப்போ பட்டை தேங்காயை ட்ரை பண்ணலாம். ஏப்பா, ஓ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அதுலேயும் ஒரு மட்டம் வந்து மிச்சம் வந்துடுச்சு, அதை பேத்தரலாம். அவ்வளோ, சக்ஸஸ். மொத்தமாக 2 பரப்பே பேத்துருச்சுங்க. அவ்வளோதான். இந்த பாறை ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தால் அதிக தேங்காய் ஒய்ப்பினேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாட்டில் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். அடுத்தா இன்னொரு டவுட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாறைக்கு இடையில வந்து கையை வச்சோம் அப்படின்னு நசுக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குது தானே. என்ன செய்யுது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள், ஒன்றுமே வந்துட்டு செய்யாது. ஏன்னா நம்ம லோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இழுக்க போது, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இழுக்குது இல்லையா, அந்த அழுத்தம் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ள ஒரு தேங்காய் வந்துட்டு நம்ம உரிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 6 காய் உரிக்கணும். 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 360 காய்கிட்ட வந்து நம்ம உரிக்கலாம். இதுவே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து உரிக்கிறோம். இதுவே கொஞ்ச நாள் வந்து ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், இன்னுமே வந்துட்டு அதிகம் உரிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சஸ்பென்ஷன். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, வேறு லெவலாக இருக்குங்க. எப்படி ஒரு கல் மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கும், அதே போல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனாக உட்காந்துருக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். சில தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா அதை உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சில தேங்காய் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருந்துச்சுன்னா அதை உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 2 தேங்காயுமே சரி, எல்லாமே ஒரு வேறு லெவலில் உரிக்குதுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிஷின் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிடுங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஜின் தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்குது. 200 ml ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml இருக்குது. 150 ml வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலியாக இருக்குது. இப்படி வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1250 தேங்காய் வந்து உரிக்கலாம். இப்போ நம்ம இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்மளோட சஸ்பென்ஷன் உண்மையிலே வேறு லெவலு. இவ்வளோ நேரம் உட்காந்து உரிச்சேன் இல்லையா, எந்த ஒரு எப்படி சொல்கிறது, வெறுசாக சீட்டு மட்டும் இருந்துச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன் அழிந்திருக்கும். இந்த இடத்துல தொடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிக்க செய்யும். சஸ்பென்ஷன் வைக்கும்போது ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதோட பெனிஃபிட் வந்துட்டு இப்போ தாங்க எனக்கு புரியுது. உண்மையிலே வேறு லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட் வச்சு தான் அந்த மிஷின் வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.